ஃபஸ்ட்டு சீன் வந்து சொன்னார் சரத், நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக வரீங்க, வந்தோடனே அந்த முத்திரை மோதிரத்தை காணவில்லை, அதை வந்து நீங்கள் வந்து நந்தினியை போய் பார்க்குறீங்க, நந்தினி எங்கேன்னு கோபமாக கேட்குறீங்க. பரபரப்பாக வருவேன், பெரிய கோபக்காரன், நான் வந்து சட்டையெல்லாம் கழட்டுறேன். தேங்க்யூ சார், எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை வீட்டில், ஏன்னா நான் வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறது 6 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், அது படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்தோடனே நந்தினியை பார்ப்பேன், நந்தினி அழகாக வந்து விளக்கேற்றிட்டு இருப்பாங்க. இந்த கையை வந்து சரத், யூ டேக் த ஹேண்ட் லைக் திஸ் அண்ட் தென் ஹோல்ட் த ஹேண்ட், அங்கே மோதிரம் இல்லை, ஜஸ்ட் சே முத்திரை மோதிரத்தை எங்கேன்னு கேட்கணும் நீங்கன்னு சொன்னார். சீரியஸானு சொன்னேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் ஐஸ்வர்யா ராய், உலக அழகி, அவங்கள்ட்ட போய் நான் கையை தடவி போய் பிடிச்சி எப்படி பேசுறது, அவங்க என்ன நினைப்பாங்க, சரி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து அப்படி படித்து கையை பிடிச்சி அப்படி பார்த்து முத்திரை மோதிரத்தை எங்கே என்ன கட் கட் கட்டுனார் சார். சரத், take the hand slowly, take it along, hold it, look at the மோதிரம் and say முத்திரை மோதிரத்தை எங்கேன்னு கொஞ்சம் கோவமாக கேளுங்கன்னாரு. சரி சார் திருப்பி பண்ணேன். அப்புறம் வந்தார் ஷரத், டோன்ட் யூ நோ ஹவு டு ரொமான்ஸ் அப்படின்னு கேட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு. நான் காதல் பண்ணி 2 தடவை கல்யாணம் பண்ணேன், என்னை பார்த்து டோன்ட் யூ நோ ஹவு டு ரொமான்ஸ் கொஞ்சம் காதலுக்காக இருந்துட்டு என்ன 2 times வந்து முதல்லையும் லவ் மேரேஜ், 2வது லவ் மேரேஜ், இப்பயும் பல பேர் என்ன காதலிக்கிறா சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணல. ஸோ டோன்ட் யூ நோ ஹவு டு ரொமான்ஸ் அப்படின்னாரு. இல்லை சார், ஐ நோ சார், பட் ஐ ஹவ் டு ஒர்க் வித் ஐஸ்வர்யா, I'll get into the mood சார்ன்னு சொல்லி அந்த காட்சி வழியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீன் இருந்தது, இதை மட்டும் சொல்லி நான் விடைபெற ஆசைப்பட்றேன். அதில் வந்து மணி சார் வந்தாங்க, இப்போ வந்து நீங்கள் அழகால் மயங்கி அந்த அறிவுக்கு நீங்கள் அடிமாகி விட்டீர், அறிவு வந்து அழகு அறிவை மறைத்து விடுகிறேன்னு சொல்லணும். சார் கிட்ட வந்தாங்க, இப்படி பிடிச்சிட்டு பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், ரொம்ப ஒரு 16 வயசு 17 வயசு கேர்ள் பேசுகிற மாதிரி இருக்கும்னு 2 கையும் பிடிச்சிட்டு இப்படி அப்படி தொட்டுட்டு பேசலாமான்னு கேட்டார். அதுவும் பிடிக்கல, அவருக்கு சாருக்கு பிடிக்கலன்ற நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் சீரியஸாக வந்தார், சரத் ஹோல்ட் இட் டு யூ டைட் அண்ட் சே த டயலாக் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பயம், நான் போய் ஐஸ்வர்யா கையை கழுத்தை பிடிச்சிட்டு இழுத்து அவங்க கழுத்து உடஞ்சினா படமே போச்சடா அப்படின்னு சொல்லி, ஐஸ்வர்யா இஸ் இட் ஓகே, மணி சார் இஸ் டெல்லிங் மீ டு ஹோல்ட் யூ வெரி டைட் அண்ட் டாக் டு யூ, கழுத்து உடஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னேன். நோ கோ ஹெட் அப்படின்னாங்க. எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அது ஒன்லி காய் உலகலியை கட்டிப்பிடிக்கின்ற காட்சி எனக்காக மணிரத்னம் கொடுத்ததுக்கு நன்றி. And these are the lighter sides of the movie and the hard work of Mani Ratnam. Not only that, and I wish இதை வந்து 5 பாகமாக எடுத்திருக்கலாம். அப்போ நீங்கள் பெரிய பழுவேட்டராயருடைய லவ் பற்றி சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் பெரிய பழுவேட்டராயர் வந்து 64 விழுப்புண்கள் பெற்றோர் 66 பெண்களை காதல் என்பதை நீங்கள் ஒரு கதையாக எடுத்தீங்கன்னா அது நம்ம சுவிட்சர்லாந்து எடுக்கலாம் சார். நீங்கள் இப்படி ஒரு குற்றம் புரியலாமாண்ணா? இதை நீங்கள் என்ன மாடுலேஷனில் கேட்கணும்னா, கோபால் என்னை அப்படி நினைத்து விட்டீர்களா கோபால், அந்த மாடுலேஷனில் வச்சுக்கலாம். இந்த படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க, நானும் நடிச்சிருக்கேன். யார் சிறப்பாக நடித்திருக்கிறோம்? நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. அப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்க. இல்லை, உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், வேற கேள்வி கேட்டு எனக்கு கொண்டுடுவீங்க. நடிப்பு என்பது சொல்லுங்க, மிகையான ஒரு செயல். சரி, இப்போ ஐஸ்வர்யா மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து மனசு புல்லரிக்கிறது, மனசுக்குள்ள போய் பூ பறிக்கிறது, காலடியில் விழுந்து கதறது, இதெல்லாம் சராசரியா ஒரு மனுஷன் செய்யற ஒரு வேலை. நீங்க அதாவது நான் இல்லை, இந்த படத்துல நீங்க செஞ்சிருக்கிறது ஒரு சராசரி மனிதனா அந்த பெண்ணோட கணவனா நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா ஒரே ஃப்ரேம்ல ஐஸ்வர்யா மாதிரி ஒரு அழகான பெண்ணை கண்டும் காணாமல் நிற்பதும், கண்டதும் ஒரு எரிச்சல் அடைவதோ ஒரு ரியாக்ஷன் செய்யறதெல்லாம் எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். கண்டிப்பா. அப்ப அந்த சிறப்பான நடிப்பை நான் தானே செஞ்சிருக்கேன். அதனால தான் சிறப்பாக நடிச்சிங்கன்னு சொன்னேன். நீங்கள் ஆதகப்பட்டு கொண்டிருக்கீர்கள், நீங்கள் நந்தினி அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்ததை கண்டுதான் நான் வந்து சரி, ஓகே. நீங்க நிறைய பேசி கைத்தட்டல் வாங்கிட்டே இருந்தீங்களா? இந்த ஒரு பேசுறது கைத்தட்டல் வாங்குங்க. அடடா. அதனால இந்த அநியாயத்தை உங்ககிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி.